வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஷூட்டிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு டைமு. அண்ட் ஒரு சீனுக்கு இவ்வளோ நேரம் ஆகினிருக்கு. அண்ட் பசங்களாம் வந்து டயர்ட் ஆகிட்டானுங்க. எனக்கு வேறு பசி விட மாட்டேங்கிறானுங்க. ஒரு சீன் எடுத்து தான் போனோன்றானுங்க. என் மச்சான் ஆர்டிஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஒரே கட்டில் எடுங்க, சீக்கிரமாக எடுங்க, பசிக்குது பசிக்குது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கைஸ் இப்போ பிடி சண்டைக்கு போகிறோம். ஏன்னா ஹவுசன் போட்டு பிரித்து வச்சுக்கிறானுங்க. அதெல்லாம் கதை பார்த்துட்டு வரோம். இதுதான் சரி சந்தீபா நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஒரு சினிமா எடுத்துட்டாங்க. அது யாருன்னு தெரியல. வேணுமே எடுத்துக்கோ. என்னடா ஷூட்டு போறியா? ஷூட் எடுக்கணும்டா. சரி பையஸ். கால்தி கோஆர்டினேட்டர் இருந்து சாங்க அப்படி இருக்கு. இன்னொரு போன் இங்க இல்லையா? அங்க முன்னாடி ஃப்ரண்ட் ஷாட் யாரா? நான் போய் பார்த்தா யாருன்னு கைஸ் இதை பாருங்க. சும்மா உட்காந்துக்குது, எதுவுமே பண்ணாமல். இதில் வேறு வைஸ் பிரசிடென்ட்டு நான் எல்லாமே பண்ணிடுவேன், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க வேறு சொல்கிறேன். இதில் இப்படி உட்காந்துறதை எல்லாம் பண்ண முடியுமா? இப்போ எங்கே இப்போ டெக்கரேஷன் எங்கன்னு சொல்லு. டெக்கரேஷன் எங்கன்னு சொல்லு. டெக்கரேஷன் நான் இவ்வளோ அங்கே தான் உட்காந்துருந்தேன். இல்லவே அந்த இடத்துல நானும் பிரபா அங்கே தான் உட்காந்துருந்தோம். நீ இல்லவே இல்லை. ஆனால் காலியாக இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாயமாயிட்டாங்க. எங்கே மாயமானம் தான் எனக்கே தெரியல. இதனால உட்காந்து தான் தராங்க. மச்சான் தான் பாருங்க. இங்கிலீஷ் தான் கரெக்டா மூஞ்சே தெரியல யாருக்கும். எப்படி எத்தனை தெரியல. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தீபக் செம்ம ஓல் வந்துருக்கு. என்னன்னு தெரியல. பெருசாக பயங்கரமான ஓல் என்னன்னு தெரியல. போட்டு எல்லாரும் பிரிகிறாங்க. கொஞ்ச நேரத்துல நீ எவ்வளவு வார்த்தை சொல்லு. நான் என்ன சொன்ன சொல்லு. நான் இப்ப நான் என்ன சொன்னேன்னு சொல்லு. திரும்ப சொல்றா. 3 பேர் தெரியாம அவன் கொடுக்கலன்னா நான் பண்ண முடியாதுன்றதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பு இல்லடா. சரி நாளைக்கு 2 வருஷம் அப்படிதானே நாளைக்கே கொடுத்துட்டா அப்ப நீ வாங்கிக்க மாட்டீங்க. கைஸ் பட்ஜெட் இஸ் ஃபைனலிங் இயர். அவங்க பட்ஜெட் வந்து போறாங்க. டேய் தலைவா, நம்ம பட்ஜெட் காமிட்டேன் உனக்கு. 30,000 2,000 2000 10,000 50,000 ஸ்பான்சர். நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சு வாங்கல. புரியுதா? ப்ளஸ் கொடுக்குற காசு சிம்பிள் டெக்கரேஷன் எடுக்க முடியுமா? அவன் ஃபுட் கொடுப்பான். டெக்கரேஷன் ஆடம்பரச்சுங்க. எப்படா போடுற? சரி ஒரு இஷ்டத்துக்கு நீ என்ன போடுவ? கலர் காய்தா ரிப்பன் பண்ணுவ. நம்ம கொடுக்குற நீங்க அனுப்புற பட்சம் அவன் தரமாட்டான். சரியா? தரமாட்டான். என்ன சொல்ற? தரமாட்டான். பசங்க சைடுல இருந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கும்போது கைஸ் இவங்க பிரச்சாரம் பண்ணிட்டே இருப்பாங்க. என் மச்சான் பாருங்க ஜாலியாக உட்காந்து ரீல்ஸ் தந்துக்கிறானுங்க. லைக்ஸ் போடுங்க. அவனுக்கு விட்டு என்ன பண்ணுறான் அவனுக்கு கேட்டு வருவான். சித்தப்ப வேலையை விட்டு ஜாலியாக இருக்கியா? இதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு வேலை கிடைக்கல என்ன பண்ணுவேன்? 4 வருஷம் கழிச்சா எனக்கு வேலை கிடைச்சிச்சு. எங்கே கிடைச்சிச்சு? பவர் டிரைவா? யார் யாருக்கு? எல்லாருமே. கைஸ் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் போட்டிருக்கானுங்க. டேய் லீக் பண்ணாதடா இத. அவங்க பார்த்து நம்ம சீக்ரெட்ல காமிச்சாங்கடா. இத பார்க்க மாட்டாங்கடா. இல்ல ஒருத்தர் பார்த்தா நம்ம வீடியோல பாக்குறாங்க. வேணாம். ஏன் வீடியோவா பார்க்கறாங்களா? ஏய் டேய் சீரி தெரியாது. டான் 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 டான்.
நான் நல்லா கவர் பண்ணிப்பேன் எனக்கு பஞ்சாயத்துல உங்க அப்பா காசு அடிப்பாரு பஞ்சாயத்து தலைவர் சொல்லிட்டு கடையில் அடிப்பாரு என்ன கன்ஃபார்ம் அவன் பாத்தியா அவன் பேசி அவன் 5000 கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டான் மச்சி நான் என்ன சொல்றேன்னா டோட்டலா 5000 ரூபாய் கொடுப்பானுங்க 2500 நீங்க 2500 நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஜாலியா 2500 வச்சு ஜாலியா ஒரே 500 இங்க 4000 நீ என்ன சொல்றோம் மாவு 500 சரி ஓகே நெக்ஸ்ட் 2000 பண்ணிடுறா 2000 பண்ணிரா ஒரு பன்னீர் இல்ல ஒரு எப்படியும் அது ஒரு 10 எப்படி செய்வானுங்க எல்லாரும் ஒரு சப்பாத்தி பன்னீர் கட்டாயம் சரி போட்டு 50 ரூபாய் வந்து ஐஸ்கிரீம் 10 ஐஸ்கிரீமா அப்புறம் நடக்காது 500 ரூபாய் வந்து சாப்பாடு 5000 வந்தா ரெண்டு கிலோ 100 ரூபாய் சரி மொத்தம் சொல்றேன் நீ பிரிஞ்சுக்கு வரும் 15000 வருது நீங்க மட்டன் போறீங்கன்னா பிரிஞ்சுக்கு வந்து நிக்கும் பாரு மசாலா நான் சொல்றேன் அச்சி இதெல்லாம் என்ன வாங்கணும் ரெண்டு இல்லாம சிலிண்டர் குறைஞ்சபட்சம் 3 அதெல்லாம் வாங்கணும் அதெல்லாம் அப்படியே போட்டு போய் இன்னும் கொஞ்சம் நேத்து கணக்கு பேசுறேன் ஒரு பீஸ் ஒரு சாப்பாடு 350 ரூபாய் கணக்கு 14 இது வந்து 15000 ஆகுது இது இல்லாம கைஸ் இவங்க பாத்தீங்கன்னா பேசிட்டே இருப்பாங்க சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க ஓகே பை அது 2000 16000